என் பேர் மாணிக்கவல்லி. நான் ஆவடியிலேருந்து வரேன். நாங்கள் ரெட்டில்ஸில் ப்ரொஃபஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி, அந்த அகாடமியில் டிரைவிங் நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக கற்றுக்கிட்டோம். அவங்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எங்கள் மேனேஜர் சாரு, எங்கள் ட்ரெயினர் ரமேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் அவங்க எங்களை ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மெயினாக வந்து இந்த நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக நாங்கள் கற்றுக்கிட்டனால எங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ வேற பிரைவேட்ஸ் இதுல எல்லாம் போய் நம்ம எதுனா அவ்வளவா இன்வால்மெண்டா இருக்க மாட்டாங்க. ஏதோ கற்றுக் கொடுத்தோம், காசு கொடுத்தாலே போதும், லைசன்ஸ் கிடைச்சிரும்னு. ஆனால் இங்கே எல்லாமே ப்ராப்பராக கற்றுக் கொடுத்தாங்க. எல்லாம் ப்ராப்பராக பண்ணினாதான் நமக்கு கிடைக்கும். கரெக்டாக 2 மாசம்னா 2 மாசம் கிளாஸ்க்கு ப்ராப்பராக போனோம். அதனால நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக கற்றுட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ பஸ் வந்து கவர்மெண்ட்காக மக்களுக்காக இயக்குறீங்க, அது எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ நிறைய டிஃபிகல்ட் இருக்கும். சென்னை வந்து ரொம்ப டிராஃபிக்கான இடம், எப்படி இருக்கு? அது கீரெல்லாம் போட்டோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, எல்லாமே பட்டன் சிஸ்டம். நாங்கள் கொஞ்சம் சென்னையிலனால கொஞ்சம் மெதுவாக தான் ஓட்டணும். எடுத்தே ரொம்ப ஸ்பீடு இல்லாமல் மெதுவாக ஓட்டுற மாதிரி தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்மூத்தாக இருக்கு. கொஞ்சம் நல்லா பார்த்து சிக்னல் எல்லாம் பார்த்து நல்லா பண்ணணும். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அந்த பஸ்ஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸியாக இருக்கும், எல்லாருமே ஓட்டலாம் கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க? எப்படி வந்து இந்த ஓட்டுநர் பண்ணி? இதுக்கு முன்னாடி நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன் சார். 7 வருஷமா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஆவடியில. அதுக்கப்புறமா இந்த நான் முதல்வன் ஸ்கீம் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க வீரப்பெண்கள் குரூப் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரைனிங் போனோம். போயிட்டு இப்ப கத்துக்கிட்டு பஸ் டிரைவரா ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே, இந்த 4 முதல் திட்டத்துல ஓட்டுநர் இருக்குன்றது எப்படி தெரியும்? ஏன்னா இப்ப நிறைய பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படி நிறைய துறைகள் இருக்கிறாங்க. இந்த துறைக்கும் வேலை வாய்ப்பு இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா இதுக்காக ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் எல்லாம் போட்டு, அதுக்கு கீழே நிறைய ஆபீசர்ஸ் எல்லாம் போட்டு எங்களை மெயின்டைன் பண்றதுக்கு, நாங்க கரெக்டா வர்றோமா அப்படின்னு எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. எங்களுக்காக இந்த இதுக்காக நிறைய பேர் இந்த, ஏன்னா மத்ததுல எல்லாம் வர்றாங்க, ஆனா இந்த இதுல வந்து யாருமே வர்றது கிடையாது. அதனால இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க. டிரைவர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்காங்க. எல்லாரும் ப்ராப்பரா கத்துக்கிறது இல்ல. டிரைவர்ஸ் இருக்காங்க, ஆனா ப்ராப்பரா யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. இப்ப நம்ம ப்ராப்பரா கத்துக்கிறதுக்கும் நார்மலா கத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதனால எல்லாமே ப்ராப்பரா பண்றாங்க சார். இப்ப எந்த ரூட்ஸ்ல வண்டி ஓட்டுறீங்க? உங்களுக்கு அலர்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல சார், இப்போதைக்கு அலர்ட் பண்ணல. ஏன்னா நாங்க இப்பதான் வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு டிப்போக்குள்ள தான் இப்போதைக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. இன்னும் 1 மந்த்துக்கு அப்புறமா நாங்க நல்லா கொஞ்சம் ப்ராப்பரா நாங்களே கேட்டோம் சார். நாங்க இப்ப டக்குன்னு எடுத்த உடனே கொடுத்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாங்க உள்ள நல்லா பார்க்கிங் இதெல்லாம் நல்லா பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அப்புறம் 1 மாசத்துக்கு அப்புறமா எங்களுக்கு கொடுங்க சார், நாங்க ஓட்டுறோம். ஏன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க 15 வருஷம் 20 வருஷம் ஓட்டுனவங்க தான் இப்ப ஜென்ஸ் இருக்காங்க. அது அவங்க தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னும் 1 மாசத்துல எங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஐயா நான் முதல்வன் ஸ்கீம்லாம் பண்ணனால எங்களுக்கு அவர் பார்த்து செஞ்சாருன்னா கண்டிப்பா எங்களுக்கு